உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் இங்க இருந்து எங்கேயும் வர மாட்டேன். சரி, தரிசனம் பண்ணு. இப்ப யாரு உன்னை வேண்டான்னு தடுத்தா? ஆனா எல்லாரையும் மாதிரி நார்மலா நடந்து போ. இப்படி முட்டிக்கால் போட்டு தான் போடணும்னு ஒன்னும் அவசியம் இல்லைல்ல. ஏன்னா நான் முன்னாடியே முடிவெடுத்துட்டேன் மோகன் ஐயா. நானும் அப்பவே இதான் சொல்லிட்டு இருக்கேன். இவ்ளோலாம் ஓவர் ஆக்டிங் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்ல. ஆனா இவ கேட்கவே மாட்றா. இப்ப நீயே இவளுக்கு புரிய வை. சரி, இப்ப நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னா நீ இந்த டிராமாவில நிறுத்திடுவல்ல? என்னோட பிராயச்சித்தத்தை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் தான் நான் இதை முடிப்பேன். அது வரைக்கும் நான் என்னோட கண்ணையும் திறக்க மாட்டேன், உங்க பேச்சையும் கேட்க மாட்டேன். கிருஷ்ணரோட தரிசனத்துக்கு நான் இப்படியே தான் போவேன். சரி, அப்போ நீ என்ன பண்ண நினைக்கிறியோ பண்ணு. ஆனா அதுக்கப்புறம் என்ன திட்டாத. நான் எதுக்கு உங்களை திட்டணும்? எதுக்குதான்? மோகன் ஐயா, எனக்கு புரியுது. என் பேத்தி மனசுல எந்த கலங்கமும் இல்ல. ரிஷியும் தங்கமான பையன்தான். ராதா மனச நல்லா புரிஞ்சுக்கிட்டான். ஆனா அவங்க அம்மா லதா, அவங்க இப்போ என்ன நினைப்பாங்க? இவங்களுக்குள்ள ஏதோ இருக்குன்னு தானே. உங்களுக்கு தெரியுதா ராதாக்கும் மோகனுக்கும் நடுவுல என்னமோ நடக்குதுன்னு? எனக்கு இப்ப வரைக்கும் புரிய மாட்டேங்குது. மோகனுக்கு எதுக்கு அவன் மேல அவ்வளவு அக்கறை? ராதா எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் எவ்வளவு விஷயம் பண்ணிருக்கா. என்ன பண்ணாலும் அதுக்கு நன்றி கடன் செலுத்த முடியாது. என்னையும் என் பொண்ணையும் நெருங்க வச்சிருக்கான். அத நீயோ இல்ல வேற யாரோ அட பண்றதை விட யோசிச்சு பார்க்க கூட முடியாது. காதம்பரி, காதம்பரி, அந்த கிருஷ்ணரை வேண்டிக்கிறேன். அவங்க கோவத்துல கல்யாணத்தை நிறுத்தக்கூடாது. நிறுத்திட்டா எங்களால தாங்க முடியாது. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நின்னுடுச்சுன்னா மறுபடியும் கல்யாணம் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுமா. ராதா பத்தின கவலையை விட மோகனை பத்தின கவலை தான் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏ, மோகன் ஏதாவது சொன்னாரா? ஐயோ இல்ல இல்ல, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் ஆகாது, நீங்க கவலைப்படாதீங்க. ராதா மனசுலயும் சரி மோகன் மனசுலயும் சரி தப்பான சிந்தனையே இல்ல. உங்களுக்கு நான் வாக்கு கொடுக்கறேன். நிச்சயமா இந்த விஷயத்த பத்தி நான் மோகன் கிட்ட பேசுறேன். மோகன் ராதா மேல காட்டுற உண்மையான அன்பும் அக்கறையுமே ராதாவோட வாழ்க்கையை அழிச்சிருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பண்றீங்க நீங்க? என்ன கீழே இறக்கி விடுங்க. இதுல உனக்கு என்ன பிரச்சனை? காலால நடக்காம கோவிலுக்கு போன அவ்வளவுதானே? அதனால காலால நடக்காம கோவிலுக்கு போற? இல்ல இல்ல இல்ல, இது ரொம்ப தப்பு மோகன் ஐயா. என்ன கீழே இறக்கி விடுங்க. நான் இப்படியே மேலே ஏறிடுறேன். இப்போ உன் வேண்டுதல் முடிஞ்சிருச்சுல, கண் கட்ட கட்டிட்டு தரிசனம் பண்ணிக்கோ. இல்ல மோகன் ஐயா, என்னோட பிராயச்சித்தம் நிறைவேறணும்னா அதுக்கு நீங்க என்ன மனசார மன்னிக்கணும். இப்ப நான் எதுக்கு மன்னிக்கணும்? உடனே நீங்க கடவுள்னு சொல்லி ஆரம்பிக்காது. நான் கடவுள்லாம் ஒண்ணு இல்லை. நான் ஒரு மனுஷன், அதுவும் சாதாரண மனுஷன்.
தப்பே பண்ண முடியாத அளவுக்கு என்ன தூக்கி உயரத்துல வச்சிடாத. நான் ஒரு மனுஷன், அதுவும் சாதாரண மனுஷன். மத்தவங்களுக்கு நீங்க மனுஷனா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எனக்கு கடவுள். ஏமா ராதா, உன்னோட கண்ணை அந்த தெய்வத்துக்கிட்ட இருந்து திருப்பி இந்த சாத்தானையும் பாரு. நானும் ஒன்னும் அவ்வளவு கெட்டவளா இல்ல. ஆனா என்னோட தெய்வம் என்னைக்கும் தப்பே செய்ய மாட்டாரு. அவரோட பொண்ணு குஷி மேல அவரால கை பொங்கவே முடியாது. நீங்க ரொம்ப நல்ல அப்பா, ரொம்ப நல்ல மகன். நான் தான் உங்களை புரிஞ்சுக்காம தப்பா பேசிட்டேன் மோகனையா. என்ன மன்னிச்சு. ஏய், என்ன பண்ற நீ? நீ பேசுறதெல்லாம் உனக்கு மட்டும் தான் புரியும். எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. அதுவும் இல்லாம நீ தானே சொல்லுவ, தெய்வத்து முன்னாடி மட்டும்தான் நாம தலை வணங்கி நிக்கணும்னு. அதனால நீ உன் தலையை இந்த கிருஷ்ண பரமாத்மா முன்னாடி வணங்கு. என் முன்னாடி எல்லாம் வேண்டாம். நான் ஒண்ணு கடவுள்லாம் இல்லம்மா. அதுவும் இல்லாம நான் உன்னை மன்னிக்கிறதுனால உன்னை வேண்டுதல் முடியும்னா நான் உன்னை மன்னிச்சிட்டேன். கண்ணை திறக்கலாமா? இன்னும் வேற ஏதாவது இருக்கா? இல்ல, அவ்வளவுதான் மோகனையா. நான் என் கண்ணை திறக்கும் போது என் கண்ணு முன்னாடி என்னோட கிருஷ்ணர் இருக்கணும். அப்படியே சரி, அப்படியே திரும்ப. எந்த பக்கம் மோகனையா? கண்ணை திறந்து தரிசனம் பண்ணிக்கோ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.